ஐந்து கருத்தினை ஆனை முகத்தினை இத்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு சரணம். தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயாவின் வாரம் 6 நிகழ்ச்சியில் இந்த வார தலைப்பு வாழ்க்கையை வளமாக்கும் ஸ்தலங்களும் ஸ்தல விருட்சங்களும் 27 நட்சத்திரங்களும் என்ற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். அது என்னங்க ஸ்தல விருட்சம்? 27 நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம். இப்ப ஸ்தல விருட்சம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு சில குறிப்பிட்ட ஸ்தலங்களுக்கு மட்டும்தான் நம்ம போய் அது தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் மட்டும் இல்லாம ஒரு நட்சத்திரத்துக்கு பல்வேறு ஸ்தலங்கள் உள்ளது, பல்வேறு ஸ்தல விருட்சங்கள் அந்த ஸ்தலத்தில் இருக்குது என்ற தலைப்புல தான் நான் இப்ப பேச வரேன். பாத்தீங்கன்னா ஸ்தல விருட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில்ல தல புராணத்தோடு மூலவரோடு தொடர்பு படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸ்தல விருட்சம். அந்த ஸ்தல விருட்சங்கிறது அந்த கோயிலுடைய ஆணிவேர் மாதிரி இருக்கும். கர்ப்பகிரகத்துல எப்படி சக்தி முழுமையா ஆக்கிரமிப்பு இருக்குமோ அதே போல அந்த ஸ்தல விருட்சம் சொல்லக்கூடிய இடத்துல அந்த கோயில் கருவறையினுடைய அத்தனை சக்தியும் ஆக்கிரமிச்சு அந்த ஸ்தல விருட்சம் தன்னுள்ளே கொண்டு இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி புராண காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மரத்துல அந்த இறைவன், அந்த மரமாவே இறைவன் இருந்து அது அந்த மரத்துக்கடியில முனிவர்களும் ரிஷிகளும் வழிபாடு பண்ணி இருப்பாங்க. அந்த மரத்துல இறைவனே அந்த மரத்துல இருந்து வழிபட்டதா ஐதீகங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முனிவர்கள் ரிஷிகள் இறைவனும் அந்த மரத்துக்குள்ள இருந்து வழிபாடெல்லாம் மேற்கொண்டதன் மூலமாக அந்த ஸ்தலத்துக்கு இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு சக்தி இருக்கிறது மக்கள் நம்பினாங்க. இது ஆதி காலத்துல புராண காலத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த ஸ்தல விருட்சம் தான் அந்த மூலவருக்கு இருக்கக்கூடிய சக்தி எப்படி பிரதிபலிக்குமோ அதே மாதிரி அந்த சக்தியை உள்வாங்கி வரக்கூடிய மனிதர்களுக்கும் அந்த ஸ்தல விருட்சத்தின் மூலமா அந்த கர்ப்ப கிரகத்துல நம்ம தரிசனம் செஞ்சா எந்த ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்குமோ அது போன்ற ஆற்றலே அந்த ஸ்தல விருட்சமும் கொடுக்கும் என்பது புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா, இது பழங்காலத்துல கோயில் கட்டப்படுவதற்கு முன்பே இறைவன் அந்த மரத்திற்கு கீழ் அமர்ந்து தியானம் செய்யப்பட்டதால அந்த இறைவனுடைய சக்தியும் முழுமையா அந்த ஸ்தலம் விருட்சமே ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கு அப்படிங்கிறதும் இருக்கு. அப்போ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அந்த ஒரு விருட்சத்தையே தெய்வமா வழிபட்டிருக்காங்க. இறைவன் வர்றதுக்கு முன்னாடி மூர்த்தி, தீர்த்தம், விருட்சம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, மூர்த்தி வர்றதுக்கு முன்னாடியும் தீர்த்தம் வர்றதுக்கு முன்னாடியும், மூர்த்தி என்கிறது மூலவர், கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனை சொல்லக்கூடியதுதான் மூர்த்தி. தீர்த்தம் என்பது தெப்பக்குளம், நதி அல்லது கடல். ராமேஸ்வரம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கடல் நீர் தான் தீர்த்தமா முதன்மையா சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி தெப்பக்குளம், நதிகள், எந்தெந்த ஸ்தலத்துக்கு தெப்பக்குளம் இருக்குது, எந்தெந்த ஸ்தலத்துக்கு நதிகள் இருக்கிறதோ அதெல்லாம் தீர்த்தமா சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அந்த மூர்த்தம் என்கிறது மூலவர் வருவதற்கு முன்பு தீர்த்தங்கள் சொல்லக்கூடிய நதி, தெப்பக்குளம் மற்றும் கடல் இவையெல்லாம் வருவதற்கு முன்னாடியே இந்த விருட்சம் என்பது முன்னதாகவே இருந்திருக்கிறது என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ இந்த தீர்த்தத்துக்கும் மூர்த்திக்கும் இருக்கக்கூடிய வலிமையை விட இந்த விருட்சத்துக்கு அதிகமான வலிமை இருக்கிறதா முனிவர்களும் சித்தர்களும் சொல்லப்பட்டிருக்காங்க. சித்தர்களே கூட இந்த விருட்சத்துக்குள்ளதான் விருட்சத்திற்கு அடியில், விருட்சத்திற்குள்ளும் அதை சார்ந்த பகுதியிலும் தான் சித்தர்கள் கூட தவம் புரிந்து இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அப்போ அந்த விருட்சங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா கருதப்பட்டிருக்கு. மேலும் அந்த விருட்சம் ஒரு மனிதனுக்கு எந்த வகையில் பயன்பாடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கோயிலுக்குள்ள நம்ம போய் தரிசனம் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல், ஒரு புத்துணர்வு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் நேர்மறையான எனர்ஜி நமக்கு அதிகமா கிடைக்கும். கோயில் போயிட்டு வந்தாலே மனசெல்லாம் சந்தோஷமா இருக்கும், ஒரு புத்துணர்ச்சி இருக்க மாதிரி இருக்கும். ஒரு புதுசா உடம்புல பிளட் உருவான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி அந்த ஸ்தல விருட்சத்திற்கு உண்டு.
மூலவரை போய் தரிசிக்க முடியல, இல்ல ரொம்ப நேரம் காத்திருந்து கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனை காண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த எந்த மூலவரை தரிசிக்க போனீங்களா, எந்த ஸ்தலத்துக்கு போனீங்களா, அந்த ஸ்தலத்தினுடைய ஸ்தல விருட்சமா கூறப்படுகின்ற அந்த விருட்சத்தின் அடியில் அமர்ந்து, இப்ப கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை கோவில் போனீங்கனாலே குறைஞ்சபட்சம் 24 மணி நேரம் இருக்கணும். ஒரு நாழிகை 24 மணி நேரம் அந்த கோவில்ல இருக்கணுங்கிறது ஒரு ஐதீகம். அது மாதிரி அந்த ஸ்தல விருட்சத்துக்கு அடியில அந்த ஸ்தல விருட்சம் எங்க இருக்கு, அதனுடைய வேர் எந்த பகுதி வழியாக எந்த திசை நோக்கி செல்கிறதுன்னு பார்த்து அந்த வேர் செல்லக்கூடிய பகுதியில் அதை சார்ந்து அங்கே அமர்ந்து இருந்திருக்கலாம் 20 நிமிடம், குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிஷம் அங்க அமர்ந்து இருந்து மௌனமாக இறைநாமத்தை ஜெபித்துக் கொண்டு 20 நிமிடம் அமர்ந்தால் அந்த கருவறையில் இருந்து இறைவனை தரிசித்த பலன் இந்த ஸ்தல விருட்சத்தில் இருந்ததற்கு கிடைக்கும் என்று புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. புராணங்கள் கூறுகிறார்கள், சித்தர்களும் இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஸ்தல புராணம் விருட்ச சாஸ்திரத்தில் இது கூறப்பட்டுள்ளது. ஸோ அப்போ அந்த அளவு பவர்ஃபுல்லான வலிமை கொண்டதுதான் அந்த ஸ்தல விருட்சம். ஒவ்வொரு கோயில்களிலும் ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கு. அந்த ஸ்தல விருட்சமும் அந்த கொடிமரமும் அந்த மூலவர் என்று சொல்லக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சக்தியை நமக்கு தாங்கி கொடுத்து வரக்கூடிய மனிதர்களுக்கு நேர்மறை ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த ஸ்தல விருட்சத்தை நம்ம அனுதினமும் வணங்க வேண்டும். அப்போ ஒவ்வொருவரும் தாங்கள் பிறந்த நட்சத்திரத்தின்படி, ஜென்ம நட்சத்திரத்தின்படி என்னென்ன நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ, என்னென்ன அதற்குண்டான மரங்களோ அந்த மரத்தை முறையாக வழிபாடு செஞ்சால் நேர்மறையான ஆற்றலும் வாழ்க்கையில் வளமும் பெறலாம் என்பது ஐதீகம். அப்போ ஸ்தல விருட்சம் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில அந்த மரமானது, ஸ்தல விருட்சம்ங்கிறது, விருட்சம்ங்கிறது மரம், அந்த மரமானது பூமியில எந்த அளவு அதனுடைய வேர் கிளை விட்டு பூமிக்கடியில் பறந்து விரிந்து இருக்கிறதோ, அது போன்றே ஒரு மனிதன் கோவிலுக்கு வரும்போது அவனுடைய ஆன்மீக எண்ணங்களும் மனத்தினுள் பறந்து விரிந்து இருக்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அந்த மரம் எப்படி அதனுடைய கிளைகள் எல்லாமே பறந்து விரிந்து இருக்கிறதோ, அது போன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பரம்பரை, வம்சாவளி பரம்பரை என்பது மரங்களை போன்று, கிளைகளை போன்று, அந்த மரத்தில் உள்ள கிளைகளை போன்று பறந்து விரிந்து இருக்க வேண்டும். அதுவே அதனுடைய பரம்பரையாகவும் பரம்பரை உறவுகளாகவும் குடும்ப உறவுகளாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அதில் இருக்கும் காய்கள், கனிகள், பழங்கள் அவைதான் மனிதன் அவன் செய்த நற்பலனுக்கு உண்டான பலன்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தினுடைய கிளைகள் எப்படி பறந்து விரிஞ்சிருக்கோ அது போன்றதுதான் மனிதனுடைய வாழ்வையில இருக்கக்கூடிய அவனுடைய வம்சாவளின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து அந்த மரத்தை எப்படி இறைவனா, ஆதிகால மனுஷங்களா ஒரு மரத்தை இறைவனாவே பாவிச்சு வழிபடுறாங்களோ, அதே போன்று மனிதனும் தனது உறவுகளையும் பாவித்து, உறவுகளையும் மேன்மேலும் நல்ல நல்ல விதத்தில் அவனுடைய வம்சம் வளர வேண்டும் என்பதற்காக அந்த உறவுகளையும் அவன் பாவித்து நல்முறையில் பேணி காக்க வேண்டும் என்கிறதையும் இந்த மரம் சொல்கிறது. ஆள் போல் தலைத்து வளர வேண்டும் என்பது போல இந்த உறவுகளையும் மனிதன் மரம் எப்படி தலைத்து ஓங்கி இருக்கிறதோ அவனுடைய உறவுகளையும் அந்த அளவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதன் பிறகு இந்த விருட்சமானது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் கஷ்ட காலங்கள் அல்லது அவனுடைய தசாபுத்திகள் சரியில்லை என்றால் அந்த நேரத்திற்கு உண்டான அவனுடைய ஒரு ஜாதகரின் தசாபுத்தி சரியில்லை என்றால் அந்த தசாபுத்திக்கு ஏற்றவாறு விருட்சங்களை வாங்கி அனுதினமும் அந்த விருட்சத்திற்கு நீர் ஊற்றி அந்த விருட்சத்தை வளர்த்தால் அவனுடைய அந்த ஜாதகருடைய தசாபுத்தி சரியில்லை என்றால் அது நிவர்த்தியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சரிங்களா?
அடுத்து இந்த விருட்சத்தை வழிபடுறது மூலம் என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலவரை வந்து கருவறைக்கு போய் தரிசிக்கும் போது எந்த உணர்வு ஏற்படுமோ அதே போன்று இந்த விருட்சத்தை வழிபடும் போதும் உள்ளுணர்வு ஏற்படும். அந்த மூலவரை கருவறையிலிருந்து தரிசனம் பெற்றால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன்தான் இந்த விருட்ச வழிபாடு எடுக்கும் போதும் முழுமையாக கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது. இப்போ பகுதி 1ல அஸ்வினி முதல் ஆயில்யம் நட்சத்திரம் வரை அதற்குண்டான மரங்கள் என்னென்ன மற்றும் அதற்கு உண்டான ஸ்தல விருட்சங்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். கோவிலெல்லாம் சொல்றேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அஸ்வினி மரத்தோட அஸ்வினி நட்சத்திரத்தோட மரம் எட்டி மரம். ஸோ இந்த எட்டி மரம் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் அங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு வால்மீகீஸ்வரர் வடிவுடை அம்பிகை கோயில் வேலூர். எட்டி மரம் ஸ்தல விருட்சமா இருக்கக்கூடிய கோயில் அருள்மிகு வால்மீகீஸ்வரர் வடிவுடை அம்பிகை கோயில் வேலூர். அடுத்து அருள்மிகு கருக்காத்தம்மன் கோயில் மாமல்லபுரம். அருள்மிகு கருக்காத்தம்மன் கோயில் மாமல்லபுரம் புதுச்சேரி.